மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபேட் இருக்கும். அந்த ஃபேட் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால்னால வருது. அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய 10 உணவுகளை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேட்டியாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுன் பீரியடில் வெளில எங்கேயும் போக முடியாமல் அவங்க பாடிக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ஃபேட் வந்து உடம்புல சேர்ந்துருக்கும். அந்த ஃபேட் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றதுனாலையும் சேரலாம், இல்லை பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் வீட்டில் இருந்தீங்கனாலும் சேர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலே 10 உணவுகள் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம பார்த்துடலாம். அதனால் வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ கைஸ். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நியூவாக புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சேனலில் வந்து கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, கூடவே ஒரு பெல் பட்டனும் வரும், அதையும் சேர்ந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொலஸ்ட்ரால்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். கொலஸ்ட்ரால்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல இருக்க ஃபேட் பேர் தான் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கொலஸ்ட்ராலில் நல்ல விதமான கொலஸ்ட்ராலும் தனியாக இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ராலும் தனியாக இருக்குது. நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா HDLP, ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன். அது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து முற்றிலும் தேவைப்படுகிற ஒரு கொலஸ்ட்ரால். அந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பாடிக்கு வந்து தேவைப்படுது. அது பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால். அந்த குட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும். என்ன கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா LDLP, அதாவது லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீன். இந்த கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய விதமான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருச்சுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேட் வந்து அந்த ஃபேட் போய் ஹார்ட்டில் இருக்க நர்வ்ஸ் நரம்பில் போய் பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிளாக் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால் இப்போ நான் சொல்கிற ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிட்டுட்டாலே போதும், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கொழுப்பை குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை எப்பப்போ சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் உணவில் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னரில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேச வேணாம். இப்போ நம்ம வந்து அந்த 10 ஃபுட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. அதுதான் இன்றைக்கும் நல்லது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம தான் ஃபிட்டாக வச்சுக்கணும். ஃபிட்டாக வச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் ரொம்பவே அழகாகவே அட்ராக்டிவாக தருவீங்க. அதனால் உங்கள் உடம்பை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், பாய், லவ் யூ ஸோ மச் கைஸ். பாய், தேங்க்யூ.